பையனுக்கு பர்த்டே, ஸோ அதுக்காக கேக் செய்கிறேன். ஸோ சர்க்கரை, மைதா, சோடா உப்பு, பேக்கிங் பவுடர், தயிர், கொக்கோ பவுடர் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தயிர் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா முட்டைக்கு பதிலாக யூஸ் பண்ணுறேன். இது வந்து இப்போ நம்ம அவன் இல்லை நம்மக்கிட்ட, ஸோ குக்கரில் பண்ணலான்னு சொல்லி. ஸோ அதனால் ராக் சால்ட், அதாவது என்ன சொல்லுவாங்க, கல் உப்பை வந்துட்டு கீழே போட்டு அதுக்கு மேலே பிளேட் மாதிரி வச்சு அது மேலே நம்ம இது பேன் வைக்கலாம், கேக் பேன். இது நம்ம ஜஸ்ட் இது சொல்லுவோம், பட்லி சொல்லுவோம்ல, அதாவது ஒரு பானை மாதிரி உள்ளதை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு இது வச்சேன், செட் ஆகலை. ஸோ இது ரெண்டாவது வச்சுருக்கேன், இது கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேரலில் நம்ம அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் அது பாட்டுக்கு சூடில், மிதமான சூட்டில் வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து சலிச்சிக்கலாம். ஏன்னா அந்த கொக்கோ பவுடரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும். இதெல்லாம் அந்த கேக்கில் போகும்போது நமக்கு இதாக இருக்கும், பபுளாக வந்துடும். ஸோ அதனால அது பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கும்ல, ஸோ இதில் சலிச்சிக்கலாம். இந்த ஜூஸ் போடுவோம்ல அதில், இல்லை சலிக்கிறது நம்ம வீட்டிலே இருந்ததுன்னா அதில் கூட சலிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சலிச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து 12 மணிக்கு நைட்டு வெட்டுறதுக்காக இது பண்ணுறேன். ஆக்சுவலாக கேக்கு நெக்ஸ்ட் டே வெட்டணும். ஸோ அதுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு தனியாக ஆர்டர் பண்ணியிருக்கோம், ரசமலாய் கேக்கு. ஸோ அது இல்லாமல் ஜஸ்ட் இது நான் வந்து எனக்கு ஆசைக்காக, என் பையனுக்காக நான் செய்யணும்னு சொல்லி செஞ்சேன். இது நைட்டு 12 மணிக்கா கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். கலக்கி முடிச்சாச்சு. இப்போ வந்து லிக்விட் என்னென்ன கலக்கலாம் அதையும் பால் வந்து ஒரு 1.5 கப்பு கலக்கணும். ஸோ அதையும் கலந்துக்கலாம். ப்ளஸ்ஸு தயிர் எடுத்து வச்சுருந்தோங்க, தயிரையும் அதில் கலந்துக்கலாம். இதில் வந்து இப்போ பபுள் இல்லாமல் எப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ அவ்வளோ. முட்டைக்கு பதிலாக இதை கலக்குறோம். என்ன முட்டை வந்து சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அன்றைக்கி ஆக்சுவலாக பர்த்டே அன்றைக்கி அமாவாசை. ஸோ அதனால் நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி முட்டை யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலந்தாச்சு. இந்த பபுளே இல்லாமல் நல்ல சாக்கோலாம் எல்லாமே கரையிற மாதிரி நல்லா கலந்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலந்துருச்சு. நல்லா கலந்தாச்சு. ஃபைனலாக எப்படி பண்ண போகிறோம், அதில் அந்த பேன் எடுத்து எப்படி அதை ரெடி பண்ண போகிறோம் அதையும் பார்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் கலந்துக்கலாம். ஆக்சுவலாக நம்ம கலந்துக்கணும், அதையும் கலந்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த பேனில் வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா கேக்கு பேக்கான பிறகு கவுக்கும் போது ஈஸியாக வரும். அதுக்காக அது பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இதுதான் எசன்ஸ் சொன்னேன் இல்லையா, வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன எசன்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது கூட கலந்துக்கலாம். இப்போ நான் வந்து சாக்லேட்டு வெண்ணிலா சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ பேனில் ஊற்றிக்கலாம். பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, ஏன்னா அது வந்து பொங்கி வரும். அதாவது பேக்காகும் போது அது வந்து வெந்து மேலே வரும். ஸோ அதனால் அது வந்து அப்படியே பாதியோடு ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ
இதை வந்து நம்ம கேஸ்கெட் போடக்கூடாது, ப்ளஸ் வந்துட்டு மேலே விசிலும் போடக்கூடாது. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு அவனில் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் அதுக்குள்ளே இருக்கும். நல்லா கேக் இந்த மாதிரி. Happy birthday to you. Happy birthday to dear Yogi. Happy birthday to you. எல்லாரும் கூடா Pintu. May God bless you dear. Pintu को फीड करो. bless ये முடிச்சிரலாம் பாட்டு அதுக்கு நானிக்குல குத்துரு. அங்க நில்லுடா அந்த May God bless you பாடணுமா? तू काका देख योगी Happy birthday Yogi. So you can give cake to Pintu. Pintu you can feed Bhaiya. Thank you bola papa ko. Bhaiya height ko ni